குழந்தைகளே, இன்றைய கதை ஒரு சிறிய பட்டாம்பூச்சியின் பெரிய கனவை பற்றியது. உன்னிடம் நம்பிக்கை இருந்தால், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், எத்தனை உயரத்தில் இருந்தாலும், உன் கனவு உன்னை தேடி வரும். சரி, வாங்க. மின்மினியின் நிலவுப் பயணக் கதை தொடங்கட்டுமா? ஒரு அழகான மந்திர தோட்டத்தில் குட்டி பட்டாம்பூச்சி மின்மினி வாழ்ந்து கொண்டிருந்தது. அவளுக்கு ஒரு பெரிய கனவு, நிலாவை நேரில் சென்று பார்க்க வேண்டும். ஆனால் அவள் நண்பர்கள் எல்லாம் சிரித்தார்கள். பட்டாம்பூச்சி நிலாவுக்கு போறதா? இது எப்படி சாத்தியம் என்று அவளை கலாய்த்தனர். ஒரு இரவு திடீரென வானிலிருந்து ஒரு வெள்ளி நிற நிலவு ஒளிக்கயிறு தோட்டத்தில் வந்து விழுந்தது. அது நிலா அனுப்பிய ரகசிய பாதை. மின்மினி அந்த ஒளிக்கயிறை பிடித்து மேலே 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 பறந்தாள். நட்சத்திரங்களை கடந்து மேகங்களை தாண்டி நிலாவை நோக்கி சென்றாள். இறுதியில் மின்மினி நிலவின் வயலில் இறங்கினாள். நிலா அவளை மகிழ்ச்சியாக வரவேற்றது. உன் கனவையே நம்பிக்கொண்டதால் நீ இங்கே வந்தாய் என்று சொல்லி சிரித்தது. மின்மினி நிலாவுடன் பேசினாள், விளையாடினாள், ஒளிரும் நட்சத்திர கற்களையும் சேகரித்தாள். பிரியும் நேரத்தில் நிலா ஒரு பொன் நம்பிக்கை விதையை பரிசாக கொடுத்தது. தோட்டத்துக்கு வந்து மின்மினி அந்த விதையை நட்டதும் அங்கே ஒரு மந்திர கனவு மலர் மலர்ந்து விட்டது. அந்த மலரை பார்த்தவர்கள் எல்லோரும் தங்களுடைய கனவை நம்பத் தொடங்கினார்கள். முன்பு சிரித்த நண்பர்களே இப்போது மின்மினியை பாராட்டினர். உனது நம்பிக்கையால் தான் இது நனவானது என்று ஆச்சரியப்பட்டனர். உன்னுடைய கனவை முதலில் நீயே நம்பினால் உலகமே அதை நனவாக்க உதவும். இதுதான் குட்டி பட்டாம்பூச்சி மின்மினியின் நிலவுக்கு பயணக் கதை. குழந்தைகளே, உங்க கனவை முதல்ல நீங்களே நம்புங்க. உலகம் முழுவதும் அத நனவாக்க உதவும். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அழகான கதையில சந்திக்கலாமா?